श्रीगुरुभ्यो नमः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। 16வது பாடம் மதுகராஹா. மதுகரஹா அப்படின்னு சொன்னா தேனின்னு அர்த்தம். மது கரோதீதி மதுகரஹா, தேனி. மதுகராஹா, தேனீக்கள், அவைகளை பத்தின ஒரு பாடம். மதுஸ்வதந்தோ மதுரம் ஸ்வனந்தஹ சுமாத் சுமம் சப்ரமதம் பிரமந்தஹ மதுவ்ரதா புஷ்பரஜோ விகீர்ணாஹ சௌந்தர்யசாரா இவ பாந்தி சிருஷ்டேஹே. மது ஸ்வதந்தஹ, சு அதந்தஹ ஸ்வதந்தஹ, சத்ரு பிரத்யாந்தம் பதம். பெரும்பாலும் இதுல சத்ரு பிரத்யாந்த பதங்கள் இருக்கு. பாந்தி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் வேர்பா இருக்கு, கிரியாபதமா. பாந்தி பிரகாசிக்கின்றன. எப்படி பிரகாசிக்கின்றன பாருங்க, வரிசையா இருக்கு. மது ஸ்வதந்தஹா, மது தேனை. மது மதுனி மதுனி, மது த்விதீயா விபக்தி ஏகவச்சனம். பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ஒரே மாதிரிதான் இருக்கும், த்விதீயா விபக்தி ஏகவச்சனம் ஒரே மாதிரிதான் இருக்கும். மது தேனை, ஸ்வதந்தஹா, சு அதந்தஹா ஸ்வதந்தஹா, நன்றாக சாப்பிட்டு கொண்டுன்னு அர்த்தம். சாப்பிட்டு கொண்டு என்ன செய்கின்றன? மதுரம் ஸ்வனந்தஹா, மதுரம் மிக இனிமையாக. சு ஸ்வனந்தஹா, ஸ்வனந்தஹான்னு ஒரே பதம். ஸ்வனதி அப்படின்னா சத்தமிடுதல்னு அர்த்தம். இனிமையாக சத்தமிட்டு கொண்டு என்ன செய்கின்றன? இன்னும் முடியல, எல்லாமே கிரியா சாதத்தியம் போயிட்டே இருக்கு. சுமாத் சுமம் சப்ரமதம் பிரமந்தஹா. சுமாத், சுமஹா அப்படின்னா பூ அப்படின்னு அர்த்தம். சுமாத் பூக்களிடமிருந்து, பூவினிடமிருந்து, சுமம் இன்னொரு பூவை. சுமாத் சுமம், பூவிடமிருந்து இன்னொரு பூவை. சப்ரமதம் சந்தோஷத்துடன். பிரமோதா மோத ஹர்ஷான்னு சொல்ல இல்லையா, பிரமோதான்னா சந்தோஷம் அர்த்தம். சப்ரமதம் சந்தோஷத்துடன். பிரமந்தஹா சுற்றி கொண்டு, ஒரு பூ இடமிருந்து இன்னொரு பூவை நோக்கி சென்று கொண்டு. மதுவரதாகா, மதுவரதாகா அப்படிங்கிறதும் கூட இந்த மதுகராகா அவைகளை தான் சொல்கின்றன. இப்போ இதுவரையில் நாம படிச்ச பதங்கள்ல எந்த ஒரு பதமும் நேரடியா தேனீக்களை சொல்லல, அந்த தேனீ செய்கின்ற வேலையை தான் சொல்லியிருக்கு. மது ஸ்வதந்தஹா, தேனை குடித்து கொண்டு. மதுரம் ஸ்வனந்தஹா, இனிமையாக கத்திக்கொண்டு. பூக்களிடமிருந்து இன்னொரு பூக்களை நோக்கி சந்தோஷத்துடன் சென்று கொண்டு. எவைகள் சென்று கொண்டு? கர்த்தாவை சொல்கின்ற பதமே இல்லை, இந்த பதம் தான் அந்த கர்த்தாவை சொல்கின்ற பதம். மதுவிரதாகா, மதுவிரதாகான்னு சொன்னா தேனீக்கள். புஷ்பரஜோ விகீர்ணாகா, இந்த பூக்கள் எடுத்து இருக்கக்கூடிய அந்த ரஜஹான்னா மகரந்தம்னு சொல்லுவோம். பூக்கள் எடுத்தக்கூடிய ரஜஹானா தூசு, தூசுன்னு சொன்னா இந்த இடத்துல மகரந்தம். அந்த மகரத்தை அங்கங்கே சிந்திக்கொண்டு. விகீர்ணாகா, ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவில் மகரந்தத்தை எடுத்துன்னு போகும்போது சிந்தும் இல்லையா, அதை செய்து கொண்டு. மதுவிரதாகா புஷ்பரஜோ விகீர்ணாகா சௌந்தர்யசாராக இவ, சௌந்தரியத்தினுடைய ஒரு சாரமாக, அழகினுடைய ஒரு சாரமாக. மொத்த அழகையும் நாம ஒன்னா சேர்த்தால் அதனுடைய சொரூபமாக எதனுடைய சௌந்தரியமாக? சௌந்தரியம்னா அழகு. எதனுடைய அழகு? சிருஷ்டேகே சௌந்தர்ய சாரஹா இவ. இந்த ஜெகத் சிருஷ்டி இருக்கே, இந்த சிருஷ்டியிலே மிக அழகானதான அழகெல்லாம் ஒன்னா சேர்த்தால் எந்த ஒரு சாரம் கிடைக்குமோ அதை போல, இவ போல பாந்தி பிரகாசிக்கின்றன, அழகாக தெரிகின்றன. எவைகள்? மதுவிரதாகா பாந்தி. மதுஸ்வதந்தஹா, தேனை குடித்து கொண்டு. மதுரம் ஸ்வனந்தஹா, இன்மையாக கத்திக்கொண்டு. பூவிடமிருந்து மற்றொரு பூவை நோக்கி சந்தோஷத்துடன் சுற்றி கொண்டு. இந்த
புஷ்பரஜோ விகீரணாக பூவினுடைய மகரந்தத்தை சிந்திக்கொண்டு இப்படியாக இந்த தேனீக்கள் சிருஷ்டியினுடைய சௌந்தரியத்தின் சாரமாக பலனாக பிரகாசிக்கின்றன அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது ஸ்லோகம். குஞ்சந்தி காயந்தி பரிப்ரமந்தி மாத்யந்தி மஜ்ஜந்தி சுமோதரேஷு லிஹந்தி சௌமம் மதுவித்ரவந்தி மிலந்தி கேலந்தி மிலந்தி கேலந்தி ச மத்த சித்தாக. குஞ்சந்தி, குஞ்சந்தின்னா ரீங்காரம் விடுதல் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது இல்லையா, அது போகும்போது அந்த சவுண்டு குஞ்சந்தி. அது மட்டும் இல்லை, காயந்தி, அதனுடைய அந்த ரீங்காரமே ஒரு பாட்டு போல இருக்கு. காயந்தி பாடுகின்றன, பரிபிரமந்தி சுற்றுகின்றன, மாத்யந்தி சந்தோஷம் அடைகின்றன அர்த்தம். மதி ஹர்ஷேன தாத்து, மாத்யதி மாத்யதா மாத்யந்தி அப்படின்னு வரும். மாத்யந்தி சந்தோஷத்துடன் இருக்கின்றன. அது மட்டும் இல்லை, சுமோதரேஷு மஜ்ஜந்தி, சும உதரேஷு, சுமன்னா பூ, உதரம்னா வயிற்று பகுதி, பூவினுடைய நடுப்பகுதின்னு அர்த்தம். அந்த பகுதிகளில், பூவினுடைய நடுப்பகுதிகள் மஜ்ஜந்தி மூழ்குகின்றன அப்படின்னு அர்த்தம். பூவினுடைய அந்த நடுப்பகுதி குழி மாதிரி இருக்கும் இல்லையா, அப்போ ஒரு குழியில போய் மூழ்கினா எப்படி இருக்கும், அதை போல இது மூழ்குகிறதாம். எது? இந்த தேனீக்கள். மஜ்ஜந்தி சுமோதரேஷு. அது மட்டும் இல்லை, சௌமம் லிஹந்தி. சௌமம் அப்படின்னா சும சம்பந்தி மது. சுமன்னா புஷ்பம், அந்த சும சும சுமஹா அதற்கு சம்பந்தப்பட்ட தேன் சௌமம், அதுல போயிட்டு லிஹந்தி நக்குகின்றன, தேனை சாப்பிடுகின்றன அர்த்தம். சௌமம் மது லிஹந்தி ஒண்ணு. அது மட்டும் இல்லை, மது வித்ரவந்தி கச்சந்தி, தேனை எடுத்து செல்கின்றன அல்லது தேனை சாப்பிட்டு செல்கின்றன. இந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை சாப்பிட்டு இன்னொரு பூவை நோக்கி ஓடுகின்றன அர்த்தம். அது மட்டும் இல்லை, மிலந்தி கேலந்தி ச, மிலந்தின ஒன்றாக கூடுகின்றன, மற்ற வண்டுகளும் ஒன்றாக சேருகின்றன. கேலந்தி விளையாடுகின்றன. அதுவும் எப்படி இருந்து கொண்டு, மத்த சித்தாக இந்த தேனை குடித்து ஒரு மதம் ஏற்படுறது இல்லையா, அந்த மதத்துடன் கூடிய மனதை உடையவர்களாக அப்படின்னு அர்த்தம். நல்லா சாப்பிட்டு மதம் மதம்னா அது ஒரு சந்தோஷம், அதனுடன் கூடிய சந்தோஷமாக விளையாடுகின்றன மற்ற பண்டுகளோடு. அதுதான் சொல்றா. குஞ்சந்தி காயந்தி பரிபிரமந்தி மாத்யந்தி மஜ்ஜந்தி சுமோதரேஷு லிஹந்தி சௌமம் மதுவித்ரவந்தி மிலந்தி கேலந்தி ச மத்த சித்தாக. அடுத்தது. உச்சாவச்சம் புஷ்பரசம் நிபீய நிதாய சைனம் மதுகோஷபத்ரே தன்வந்தி தாவத் ஸ்வயமாத்ம திருப்திம் தின்வந்தி பశ్చాத் புவனஞ்ச தேனா. உச்சாவச்சம் அப்படின்னா விபின்னம், பலதரப்பட்ட அப்படின்னு அர்த்தம். என்னது பலதரப்பட்டது? புஷ்பரசம், ஒரு பூவினுடைய ரசம் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு பூவினுடைய ரசம் இன்னொரு மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொரு பூவினிடத்திலையும் விபின்னமான விவிதமான ரசம் இருக்கும் இல்லையா, தேன். அதை நிபீய குடித்து விட்டு, யவந்த பதம். உச்சாவச்சம் விபின்னமாக இருக்கக்கூடிய புஷ்பரசம், புஷ்பரசத்தை நிபீய குடித்து விட்டு, அதை என்ன பண்றது? மதுகோஷ பத்ரே நிதாய சைனம், ஏனம், இதை குடித்த அந்த ரசத்தை என்ன செய்கிறது? மதுகோஷ பத்ரே, மதுகோஷ பத்திரம் அப்படின்னு சொன்னா இந்த தேனியினுடைய அடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு மதுகோஷ பத்திரம்னு பேரு. மதுவை சேமிக்கின்ற இலை. மதுகோஷ பத்ரே, அந்த அடையில் நிதாய வைத்து விட்டு என்ன செய்கின்றன? ஸ்வயமாத்ம திருப்தின் தன்வந்தி தாவத்து, ஸ்வயம் ஆத்ம திருப்தி, ஒரு தனக்கு ஒரு திருப்தி அப்படி கொண்டு அந்த தேனை சேமிச்சு வைக்கிறதுல அதுக்கு ஒரு ஆத்ம திருப்தியா,
தன்னுடைய ஆத்ம திருப்தியை அது வளர்த்து கொள்கிறது. அப்போ இந்த தேனீக்கள்லாம் தேனை சேமிக்கிறது எதுக்காக? தன்னுடைய ஆத்ம திருப்திக்காக மட்டுமா? இல்ல. அந்த சமயத்துல, அந்த சேமிக்கின்ற சமயத்துல வேணா அது ஆத்ம திருப்தி ஏற்படுத்தலாம். ஆனா அதன் பிறகு அது என்ன பண்றது தெரியுமா? மற்றவர்களை சந்தோஷப்படுத்துறது. பாருங்க. பశ్చాத் தேன புவனஞ்ச தின்வதி. தின்வந்தி. தேனா அந்த மதுனா. அந்த தேனினால் சேமிக்கப்பட்ட தேனினால் பశ్చాத் பிறகு புவனம் மொத்த உலகத்தையும் தின்வந்தி. தினு பிரீணனேன்னு திவி பிரீணனேன்னு தாத்து. தின்வந்தி எதை எதை சந்தோஷப்படுத்துகிறது? மொத்த புவனத்தையும். தேனா சேமிக்கப்பட்ட அந்த தேனினால் புவனம் மொத்த புவனத்தையும் தின்வந்தி சந்தோஷப்படுத்துகிறது. உச்சாவச்சம் புஷ்பரசம் நிபீய நிதீய சைனம் மதுகோஷபத்ரே தன்வந்தி தாவத் ஸ்வயமாத்ம திருப்திம் தின்வந்தி பశ్చాத் புவனஞ்ச தேனா. இப்ப 3 ஸ்லோகங்கள்ல இந்த தேனீக்களுடைய விஷயங்களை சொன்னார். அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, இத போல எல்லாரும் இருக்கணும், சிறுவர்கள் இத போல இருக்கணும் அப்படிங்கிறத 4வது ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்கிறார். பாலாஹ ஷடங்கிரீண அனுகிருத்திய நித்யம் நானாவிதாத் புஸ்தக புஷ்ப விருந்தாத் சஞ்சின்வதே ஞானரசம் ரசாக்ரியம் சம்மோதயந்தே ச ஜகத் சமக்ரம். பாலாஹா சிறுவர்கள் அல்லது சிறுமிகள் எல்லாரும் ஷடங்கிரீன்னு அனுகிருத்தியன்னு சொன்னா பின்பற்றி விட்டு. யாரை? ஷடங்கிரீன்னு. ஷட்பதான்னு பேரு, ஷடங்கிரி அப்படின்னு பேரு. அதாவது 6 கால்களை உடைய வண்டுகள், இந்த தேனீக்கள். இவைகளை அனுகிருத்திய பின்பற்றி விட்டு. எப்பொழுதும் பின்பற்றணும். ஏதாவது ஒரு விஷயத்துல இல்லை, நித்தியம் எப்பொழுதும் இவைகளை பின்பற்றி என்ன பண்ணணும்? பூலேருந்து தேன் எடுத்து சாப்பிடணுமா? அது முடியாது, நம்மளால சேமிக்கவும் முடியாது, நமக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை. ஆனால் பூக்களை போல இங்க புஸ்தகங்கள் இருக்கின்றன. அந்த புஸ்தகங்களில் இருந்து தேனை, அதாவது ஞான ரசத்தை. அந்த ஞான ரசமும் எப்பேற்பட்டதுன்னா மற்ற எல்லா ரசத்தை காட்டிலும் ரொம்ப உசர்ந்தது. பாருங்க. நானா விதாத்து புஷ்பக விருந்தாத்து. பொதுவா விருந்தம்னா குச்சம், பூ, புஷ்ப குச்சம் சொல்லுவோம் இல்லையா? அத போல இங்க எது புஷ்ப குச்சம் போல எது இருக்குன்னு கேட்டா, புஸ்தக புஷ்ப விருந்தாத். புஸ்தகம் எனும் பூங்கொத்திலிருந்து. புஸ்தகம்தான் இங்க பூங்கொத்து. அதிலிருந்து, அதுவும் எப்பேற்பட்ட புஸ்தகம்? நானாவிதாத், பல விதமாக இருக்கக்கூடிய புஸ்தகங்கள்னு அர்த்தம். அவைகளிலிருந்து ஞான ரசம் சஞ்சின்வதே, ஞான ரசத்தை சேமிக்கின்றன, தேர்ந்து எடுத்துக் கொள்கின்றன. பாலாக ததா குருவந்து அப்படின்னு கேட்டுக்கிறா. அதுவும் அந்த ஞான ரசம் எப்பேற்பட்டதுன்னு கேட்டா, ரசாகிரியம், எல்லாத்துக்கும் முதன்மையான ரசமா இருக்கக்கூடியது. அப்பேற்பட்டதை ஜகத் சமக்ரம் சம்மோதயந்தேச்சா. இப்படி பண்ணினால் என்ன ஆகும் கேட்டா, மொத்த உலகும், சமக்ரம் ஜெகத், மொத்த உலகும் கூட சம்மோதயந்தே சந்தோஷம் அடைகின்றன. ஆக மொத்தம் இந்த குழந்தைகள் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறார். எதை போல? இந்த பிரமரங்களை போல. பாலா ஷடங்கிரீன் அனுகிருத்திய நித்யம் நானா விதாத் புஸ்தக புஷ்ப விருந்தாத் சஞ்சின்வதே ஞானரசம் ரசாகிரியம் சம்மோதயந்தே ச ஜகத் சமக்ரம். இதுல இருந்து கேள்விகள். மதுவிரதாக க இவ பாந்தி, எதை போல பிரகாசிக்கின்றன? மதுஸ்வதந்தः மதுரம் ஸ்வனந்தः சுமாத் சுமம் சப்ரமதம் பிரமந்தः மதுவிரதா புஷ்பரஜோ விகீர்ணாः சௌந்தர்யசாரா இவ பாந்தி சிருஷ்டே. இது ஸ்லோகம் இருக்கு, நமக்கு ஒரே ஒரு வரியில் தான் பதில் வேண்டி இருக்குன்னு தோன்றது. சிருஷ்டேஹே சௌந்தர்ய ரசாக இவ பாந்தி. கேள்வி அதை பத்தி தானே இருக்கு. இதுக்கு அப்புறம் கேள்விக்கு நம்ம மொத்த ஸ்லோகம் எழுதலாம். தே கிம் குர்வந்தி, அவைகள் என்ன செய்கின்றன. இப்ப நம்ம அது முழுக்க எழுதலாம்.
गुञ्जन्ति गायन्ति परिभ्रमन्ति माद्यन्ति मज्जन्ति सुमोदरेषु लिहन्ति सौमं मधुविद्रवन्ति मिलन्ति खेलन्ति च मत्तचित्ताः அடுத்தது மதுவிரதாக ஸ்வயம் கிம் லபந்தே அப்படின்னு அவைகள் தாங்கள் தங்களுடைய செய்கையினால எதை அடைகின்றன அப்படின்னு கேள்வி. मधुव्रताः स्वयम् आत्मतृप्तिं च लभते லபந்தே. लभन्ते ஆனா என்ன காரணத்தோட சேர்த்து சொல்லலாம்னு தோன்றது, புஷ்பரசம் நிபீய மதுகோஷ निधाय பத்ரே நிதாய निधाय ஸ்வயம் ஆத்ம திருப்திம் தன்வந்தி तन्वन्ति தே பశ్చాத் கிம் குர்வந்தி பிறகு அவர்கள் என்ன செய்கின்றன, பశ్చాத் தேன புவனம் தின்வந்தி பశ్చాத் பிறகு தேன அந்த தேனினால், தேனங்கிறது சம்ஸ்கிருத பதம், தமிழ் சொல்றது தேனினால், தேன தேனினால் புவனம் தின்வந்தி உலகத்தை சந்தோஷப்படுத்துகின்றது படுத்துகின்றன. அடுத்தது பாலாக ஷடங்கிரீணு அனுகிருத்திய கிம் குர்வந்தி षडङ्घ्रीन् अनुकृत्य नित्यं नानाविधात् पुस्तकपुष्पवृन्दात् सञ्चिन्वन्तः ज्ञानरसं रसाग्र्यं जगत् समग्रं सम्मोदयन्ते. மாத்தி சொல்லுவோம், ஞானரசம் ரசாக்ரம் சஞ்சின்வந்தः ஜகத் சமக்ரம் சம்மோதயந்தே அப்படின்னு சரியா போகுது. அடுத்தது சத்ரந்தைஹி பதைஹி வாக்கியானி பூரயதா வசந்தே சூதாங்குரானு பிகாஹ மதுரம் காயந்தி. அதாவது வசந்த காலத்துல இந்த சூதாகிரான் அங்குரான் அப்படின்னா மாமரத்தினுடைய அந்த துளிர் அதை நன்கு சாப்பிட்டு கொண்டு கிளிகள் இல்ல குயில்கள் இனிமையாக பாடுகின்றன. இப்போ சாப்பிட்டு கொண்டு அப்படிங்கிற அந்த பதத்தை நம்ம சத்ரந்தத்துல எழுதணும். ஸ்வதந்தஹா பிகாஹா இருக்கிறது இல்லையா, அதனால வசந்தே சூதாங்குரான் ஸ்வதந்தஹா பிகாஹ மதுரம் காயந்தி. அடுத்து ராமகதாநாதம், ராமகதை என்கின்றதான அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு கஹா யார்தான் பராமுதம் நயாதி உயர்ந்ததான சந்தோஷத்தை அடைய மாட்டான், எல்லாரும் அடைவான்னு அர்த்தம். ஸ்ருண்வன்னு ராமகதாநாதம் ஸ்ருண்வன்னு கஹா பராமுதம் நயாதி. அடுத்தது மதுகராக புஷ்பேபியா மது நக்கிக் கொண்டு சாப்பிட்டு கொண்டு அர்த்தம். மதுரம் குஞ்சந்தி மதுரம் லிஹந்தஹ மதுகராக தேனீக்கள் புஷ்பேபியா புஷ்பங்களில் இருந்து மது லிஹந்தஹா தேனை குடித்து கொண்டு மதுரம் குஞ்சந்தி இனிமையாக பாடுகின்றன. அடுத்து பிரயோகம் விபரிணமயதா. என்னது, பாலாக ஷடங்கிரீன் அனுகுர்வந்தி புஸ்தக புஷ்பாத் ரசம் சஞ்சின்வந்தி ச. பாலைஹ ஷடங்கிரீன் அனுக்ரியதே அங்கூட ஷடங்கிரயஹ அனுக்ரியந்தே. பாலைஹி சிறுவர்களால் ஷடங்கிரயஹ தேனீக்கள் அனுக்ரியந்தே பின்பற்றப்படுகின்றன. அது மட்டுமல்ல புஸ்தக புஷ்பாத் ரசஸ்ச சஞ்சீயதே. சிறுமிகளால் புஸ்தக புஷ்பாத் பாத் எனும் புஷ்பத்திலிருந்து ரசமும் சேமிக்கப்படுகிறது அல்லது பெற்றுக்கொள்ளப்படுகிறது. பாலைஹி ஷடங்கிரயஹ அனுக்ரியந்தே. ஷடங்கிரயஹான் பௌவச்சனம் இருக்கிறதுனால அனுக்ரியந்தே புஸ்தக புஷ்பாத் ரசஸ்ச சஞ்சீயதே. அடுத்தது மதுகராக புஷ்பேபியா மகரந்தம் லிஹந்தி. தேனீக்கள் பூக்களில் இருந்து மகரந்தத்தை சாப்பிடுகின்றன. மதுகரைஹி புஷ்பேபியா மகரந்தஹ லிஹ்யதே. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அடுத்தது பரேஷாம் திருப்திம் தன்வந்திச்ச மற்றவர்களுடைய திருப்தியை ஏற்படுத்துகிறது.
பரேஷாம் திருப்திஹி ஆ தன் தன்வத் தன்யதே 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 பரேஷாம் திருப்திஷ்ட தன்யதே. திஷ்ட அவ்வளவுதான். தன்யதே. இது இதோட முடிஞ்சது. அடுத்தது உபசர்க பேதாத் அர்த்த பேதா சிங் சயன தாத்து தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் சயனம்னு சொல்றோம். இந்த தேர்தல் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? சயனம். ஆமாண்ணா. சுனாவ் அப்படின்னு ஹிந்தியில சொல்றோம் இல்லையா? இந்த சயனத்துடைய பிராதிபதிக பாஷ பிராகிருத்திக பாஷை தான் சுனாவ். ஹிந்தியில சொல்றோமே இதுதான் சினோதி, இந்த தாது தான் அது சுனாவ் அப்படிங்கிறது. சயனம் அதுதான் இங்க சினோதி சினுதே ரெண்டுத்துக்கும் அதே அர்த்தம் தான். சிங் சயனே. நிஷ்சினோதி நிச்சயிக்கிறான், நிச்சயப்படுத்துகிறான். பரிச்சினோதி அறிமுகப்படுத்துகிறான். விச்சினோதி யோசிக்கிறான் அர்த்தம். சஞ்சினோதி சேமிக்கிறான். இந்த மாதிரி எல்லாமே இப்போ கொடுத்த எல்லாம் பரஸ்மைபதியில இருக்கு. ஏவமேவ ஏவம் ஆத்மனே பதேபி திரஷ்டவியம். அடுத்தது மது தாத்து மாத்யதி. மாத்யத்தின்னு சொன்னா சந்தோஷம் அடைகிறான்னு அர்த்தம். உன்மாத்யதி அப்படின்னு சொன்னா புத்தி பேதலிக்கிறதுன்னு அர்த்தம் அப்படின்னு தோன்றது. உன்மாதகா அப்படின்னு சொன்னா பைத்தியம்னு அர்த்தம். புத்தி பேதலித்தல். பிரமாத்யதி தவறு இழைக்கிறான். தமிழ்ல பிரமாதம் சொல்றோம்னா சமஸ்கிருத பிரமாதம்னா ஏதோ ஆபத்துன்னு அர்த்தம். அதுதாங்க பிரமாத்யதி. அடுத்தது லிஹ் தாத்து. லிஹதி அப்படின்னு சொன்னா நக்குகிறான்னு அர்த்தம். லேஹ்யம் அப்படிங்கிறது இந்த பதத்துல இருந்து வந்ததுதான். லிஹ் தாத்துல இருந்து வந்ததுதான். லேடி லீடே அப்படின்னு வரும். லீடா தப்ரத்யயாந்த பதம். பிரத்யந்த பதம். லீடாவான். தவது பிரத்யந்த பதம். லீடன். சத்ரு பிரத்யந்த பதம். லிஹானஹ. ஷாணச் பிரத்யந்த பதம். லிஹ்யமானஹ. ஷாணச் பிரத்யந்த பதம். லிஹ்யமானஹ லிஹானஹ ரெண்டுமே உண்டு. லீடுவா. துவா பிரத்ய ஆமா துவா துவா பிரத்யந்த பிரத்யயாந்த பதம் தான். அவலிஹ்ய. லியபந்தம். இதைத்தான் நம்ம அவலேஹான்னு சொல்றோம். ஊர்காவை நக்கி சாப்பிடுறதுங்கிறதுனால தான் அவலேஹா. அவலேஹா அப்படின்னு ஊர்காவை சொல்றோம் இல்லையா? அவலேஹா அப்படின்னா ஊர்காய்னு அர்த்தம். நக்கி சாப்பிடுறதுன்னு அர்த்தம். தொட்டுக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதுதான். லேடும். துமன் பிரத்யந்த பதம். லேடவ்யம். தவ்யத் பிரத்யந்த பதம். லேஹனீயம். அநீயத் பிரத்யந்த பதம். இதை வந்துட்டு லேஹ்யம் அப்படின்னு அர்த்தம். நக்கி சாப்பிட தகுந்தது லேஹ்யம். அதை அப்படிதான் நக்கிதான் சாப்பிடணும். லேஹ்யம் சோஷ்யம் பஞ்சபக்ஷ பரமான்னம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது இதுதான். பக்ஷ்யம் சாப்பிடுறது. காத்தியம்னா கடிச்சு சாப்பிடக்கூடியது. காத்தியம் உறிஞ்சு சாப்பிடக்கூடியது. பேயம்னா குடிக்கிறது, பாயசம் போல இருக்கிறது. லேஹ்யம் நக்கி சாப்பிடக்கூடியது. நம்ம முன்னாடி பிரதமாதரிஷாக்கு பாலாதரிஷால இது சொல்லியிருக்கோம். அதுதான் அந்த லேஹ்யம் தான் இது. அதுதான் லேகியம்னு ஆயிடுத்து கடைசியில. அடுத்தது கிருண்ணன் சத்ரு பிரத்யாந்த பதங்கள். கிருண்ணன். கிருண்ணாதி. இத லட்டில காமிக்கணும். கரெக்ட். சத்ரந்தானாம் லட்டி பிரதம புருஷைக வச்சனே ரூபான் நிர்திஷ்டா இருக்கு. கரெக்ட். கிருண்ணன்னா கிருண்ணாதி. சின்வன் சினோதி. தன்வன் தனோதி. விருணோதி. விருணோதி. ஸ்ருணோதி. விருணாதி. விருணாதி. விரணம்னா சப்தம் கரோதி. சப்தம் கரோதி. அடுத்தது பர்யாய சப்தங்கள். முதல்ல தேன், அதுக்கு உண்டான பர்யாய சப்தங்கள். மது, ஷௌத்ரம், மாக்ஷிகம். மக்ஷிகாசயத்வாசரம் அப்படின்னு சொல்றோமே, அது அந்த இடத்துல இது அந்த மக்ஷிகம். மாக்ஷிகம் அப்படின்னா மக்ஷிகத்திலிருந்து வந்தது மாக்ஷிகம். மக்ஷிகம்னா இந்த ஈக்கள். அதான் மக்ஷிகா பாதா நிவர்த்தி அர்த்தம் சொல்றோமே, அது பொதுவான ஈக்கள் தான். இங்க வந்து அந்த மாக்ஷிகம் அப்படிங்கிறது தேனை தான் குறிப்பிடும். ஏன்னா மத்த ஈக்கள் இருந்து தேன் உண்டாகாது. அதனாலதான் மாக்ஷிகம்னு சொல்லும் பொழுது தேன் அதை உண்டாக்கக்கூடிய மக்ஷிகா அப்படின்னு சொன்னா தேன். மாத்தி சொல்றேன். மாக்ஷிகம் தேன். மக்ஷிகா அப்படின்னா அந்த தேனை உருவாக்குகின்ற தேனி. அது அடுத்து அதை பத்தி சொல்ற பாருங்க. பர்யாய சப்தங்கள். மதுகரஹா.
मधुव्रतो मधुकरः मधुलिट् मधुपालिनः द्विरेफः புஷ்பலிங்னு போட்டிருக்கு, அது தப்பு. புஷ்பலிட், அதான் புஷ்பலிட். புஷ்பலிட் பிருங்கஹ ஷட்பதஹ பிரமராலயஹ. இப்படி 9 பெயர்கள் தேனீக்கு உண்டானது. அடுத்து அந்த மக்கரந்தத்துக்கு மகரந்தஹ புஷ்பரசஹ பராகஹ சுமனோரஜஹ. மொத்தம் 4 பதங்கள் இருக்கு. இதோட இந்த பாடம் முடிகிறது. அடுத்த பாடம் 17வது பாடம் நகரம் அப்படின்னு பாடம். கின்னாம நகரம் யத்ர சஹஸ்ரஷः ஜனானாம் அதிவாசः நைகவிதானாம் கிருஹாணாம் ஸ்ரேணயः விவிதாः ராஜகீயாः கார்யாலயாः विविध विद्याग्रहण उपयुक्ताः विद्यालयाः नानाविधैः क्रयैः वस्तुभिः अलङ्कृताः பன்யவீதிகாஷ்ட வித்யந்தே தத் நகரம். ரொம்ப பெரிய லட்சணமா இருக்குது. என்னவோ நகரம்னா என்ன கேள்வி கேட்டு பெரிய லட்சணமா சொல்லியிருக்கார். நகரம்னா என்னது அப்படின்னு கேட்டா, கின்னாம நகரம். நகரம் என்றால் என்ன? யத்ர எங்கு, சஹஸ்ரஷஹ ஆயிரக்கணக்காய், ஜனானாம் அதிவாசகா, அதிவாசகான நிவாசகா இருப்பிடம், ஆயிரமாய் எங்கு ஜனங்களுடைய வசிப்பிடமானது இருக்கிறதோ அது நகரம். ஒண்ணு. நைக விதானாம் கிருஹாணாம் ஸ்ரேணயா, விவிதமாக இருக்கக்கூடிய வீட்டுகளுடைய வரிசைகள். ஸ்ரேணயான வரிசைகள் அப்படின்னா ஒரு வரிசை அப்படியே ஒரு லைன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பலவிதமான வீடுகளை கொண்ட வரிசைகள். விவிதாக ராஜகீயாக காரியாலயாக, அரசாங்கத்திற்கு சம்பந்தப்பட்டதான நானாவிதமான அலுவலகங்கள் எங்க இருக்கிறதோ அது நகரம். அடுத்தது விவித வித்யா கிரகண உபயுக்தாக வித்யாலயாக, பலவிதமான கல்வியை கற்கக்கூடிய உபயோககரமாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், கல்விக்கூடங்கள். விவித வித்யா கிரகண உபயுக்தாக, பலவிதமான கல்வியை கற்பதற்கு உதவியாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், கல்விக்கூடங்கள் எங்கு இருக்கிறதோ அது நகரம். நானாவிதைஹி க்ரயைஹி வஸ்துபிஹி அலங்கிருதாக பன்யவீதிகாஷ்ச. நானாவிதைஹி பலவிதங்களாக இருக்கக்கூடிய, க்ரயைஹி வஸ்துபிஹி, கிரயம் அப்படின்னா விற்பனைக்காக வைக்கப்பட்டிருப்பது திரவியம். கிரையை, கிரையம், கிரேயா அப்படின்னு சொன்னா விற்பனை அங்காடி. கிரையம் அப்படின்னா அந்த கடையில விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடியதான விற்பனைக்கு உரிய பொருள், அதுதான் கிரையம். கிரையைஹி வஸ்துபிஹி, விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பலதரப்பட்ட வஸ்துக்களால் அலங்கரிக்கப்பட்டவைகள் எவைகள் அப்படின்னு கேட்டா, அந்த பஜார்னு சொல்றோம் தெரியுமா, கடை தெரு. பன்யவீதிகாக, பன்யவீதிகா அப்படின்னா கடை தெரு. இப்படி விற்பனைக்காக பலவிதமான திரவியங்களால் அலங்கரிக்கப்பட்ட கடை வீதிகள். வித்யந்தே யத்ர தத் நகரம், அதுதான் நகரம். அடுத்தது நைக விதாக தேவாலயாக, பலவிதமாக இருக்கக்கூடிய தேவாலயங்கள். புஷ்போத்யானானி, பூ தோட்டங்கள். பிரமத வனானி, வனம்னா இந்த பார்க். முன்னாடி சொன்னது பூந்தோட்டங்கள், அடுத்ததாக சொல்லப்படுறது இந்த என்ன சொல்றது, பார்க், உத்தியானங்கள், பூங்காக்கள். பூபாகா கிணறுகள், தடாகானி குளங்கள். அந்யான்யபி ஜனானாம் உபயுக்தானி தானி தானி வஸ்தூனி நகரேஷு உபலப்யந்தே. மற்ற எல்லா உபயோககரமாக, மக்களுக்கு உபயோககரமாக இருக்கக்கூடிய அந்தந்த வஸ்துகள் நகரங்களில் கிடைக்கின்றன. அதுவும் எப்படி? சுலபானி, மிக எளிமையாக கிடைக்கின்றன, சிரமப்படவே வேண்டாம்னு அர்த்தம். யத்யபி கிராமவாசः சுகதரः,
நகரத்தை காட்டிலும் கிராமத்தில் வாழ்வது சுகத்தை அதிகமாக கொடுக்கிறது. சுகத்தரஹா கிராமத்தை காட்டிலும் அங்கதான் சுகமா இருக்கு. இருந்தாலும் ததாபி பத்தனேஷு இந்த நகரங்களில் வித்யாயாக விவசாயஸ்ய வாணிஜ்யஸ்ய ச கல்வி கற்பதற்கும் விவசாயம் செய்வதற்கு, அப்படின்னா விவசாயத்துக்கு தேவையான வஸ்துக்களை வாங்குறதுக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஒன்றும் நகரத்துல உட்காந்து விவசாயம் பண்ண போறது இல்லை, கிராமத்துல பண்ண போறோம். அதற்கு அல்லது விவசாயம் சொன்னா உழைப்பதற்குன்னு அர்த்தம் கூட பண்ணிக்கலாம். உழைப்பதற்கோ வாணிஜ்யஸ்ய வியாபாரம் செய்வதற்கோ சம்பத்தௌ அஸ்தி சௌகரிய அதிசயா இவைகள் எல்லாத்தையும் நாம சம்பாதிக்கிறதுல இவைகள்லாம் அடைவதுல நமக்கு ஒரு சௌகரிய அதிசயா இருக்கு. கிராமத்தை காட்டிலும் நகரத்துல இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் சுலபமா முடிகிறது. பிரதான பூதாக ஜீவிகார்ஜன உபாயாக முதன்மையாக இருக்கக்கூடிய வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையாக இருக்கக்கூடிய உபாயங்கள் வழிகள் எல்லாமே சர்வே நகரேஷ்வேவ சுலபாக நகரங்களில் தான் சுலபமாக கிடைக்கின்றன. அத்தஹா அதனால் அத்யத்வே இன்றைய நாட்களில், அத்யத்வேன்னு ஒரு பதம், அத்யத்வேன்னு சொன்னா இன்றைய தினங்களில், இன்றைய காலகட்டத்தில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அத்யத்வே. நவடேஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம், இந்த காலத்துல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அத்யத்வே. அத்யத்வே ஜனாகா ஜனங்கள் பிராயேன பெரும்பாலும் கிராமானு பரித்தியஜ்ய கிராமங்களை விட்டுவிட்டு நகராணி அதிவசித்தும் இச்சந்தி நகரங்களில் வாழ்வதற்கு விரும்புகின்றனர். இந்த பேராகிராஃப் நான் ஒரு தடவை படிக்கிறேன். இன்னாம நகரம் யத்ர சஹஸ்ரஷः ஜனானாம் அதிவாசः நைகவிதானாம் கிருஹாணாம் ஸ்ரேணயः விவிதாः ராஜகீயாः कार्यालयाः विविध विद्याग्रहण उपयुक्ताः विद्यालयाः नानाविधैः क्रयैः वस्तुभिः अलङ्कृताः पन्यवीथिकाश्च विद्यन्ते तत् नगरम्। नैकविधाः देवालयाः पुष्पोद्यानानि प्रमदवनानि कूपाः तटाकानि अन्यान्यपि जनानाम् उपयुक्तानि तानि तानि वस्तूनि नगरेषु सुलभानि। यद्यपि ग्रामवासः सुखतरः तथापि पत्तनेषु विद्यायाः व्यवसायस्य वाणिज्यस्य च सम्पत्तौ अस्ति सौकर्य अतिशयः। प्रधानभूताः जीविकार्जन उपायाः सर्वे नगरेष्वेव सुलभाः। अतः अद्यत्वे जनाः प्रायेण ग्रामान् परित्यज्य नगराणि अधिवसितुम् इच्छन्ति। அடுத்தது நகராணி நானாவிதைः சுதாலிப்தைः பவனைः உபசோபந்தே. நகராணி நகரங்கள் பலவிதமான சுண்ணாம்பு பூச்சுகளால் சுதாலிப்தைः, சுதான்னா சுண்ணாம்பு, லிப்தைனா தடவியதுன்னு அர்த்தம், அதுதான் சுண்ணாம்பு பூச்சுகளால் பலவிதமான வண்ணங்களுடன் கூடிய சுண்ணாம்பு பூச்சுகளால் கொண்ட சுண்ணாம்பு பூச்சுகளை கொண்ட பவனைஹி கட்டடங்களால் உபசோபந்தே பிரகாசிக்கின்றன. பஞ்சஷாபிஹி பூமிகாபிஹி உபநிபத்தானி உன்னதானி பவனானி மும்பா தில்லி வாராணசி காளிகட்ட மத்ரபுரி பிரபுதிஷு பிரதான நகரேஷு உபலபியந்தே. இந்த புஸ்தகம் ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. அப்ப இருக்கக்கூடிய நிலைமையை மனசை வச்சுன்னு சொல்றா. பஞ்சஷாபிஹி பூமிகாபிஹி, பூமிகான்னு சொன்னா ஃப்ளோர், 5-6 ஃப்ளோரா. இதுதான் அந்த காலத்தை ரொம்ப அதிகமா இருந்திருக்கு போல இருக்கு. நான் முன்னாடி நம்ம அந்த பாலாதர்ஷா படிக்கும் பொழுது இது எப்போ முதல் பிரிண்ட் வந்ததுங்கிறது நான் பார்த்து சொல்லியிருந்தேன். அது இதுல இல்ல, அதுல இருந்து 45லயே நான் வந்ததுதான் ஞாபகம் எனக்கு இல்லையா, அந்த பார்த்த சமயத்துல அப்ப போட்ட புஸ்தகம் அப்படியேதான் இருந்துட்டே இருக்கு. அதனால இங்க 5-6 மாடி பஞ்சஷாபிகி பூமிகாபிகி 5-6 மாடிகள் அப்படிங்கிறது அதே பெரிய விஷயமா இருந்திருக்கு. பஞ்சஷாபிகி பூமிகாபிகி 5-6
அடுக்கங்களால், அடுக்கம்னு சொல்லுவோம் தமிழ்ல, அடுக்கம்னா ஃப்ளோர், அடுக்கங்களால் பூமிகாபிகி உபநிபத்தா, அதாவது 5-6 அடுக்கங்களுடன் கூடிய உன்னதானி பவனானி, உயர்ந்த பவனங்கள் எங்கெல்லாம் இருக்கான்? மும்பைல, தில்லி, வாராணசி, காலிகட் கல்கட்டா, மத்ரபுரி பிரபுதிஷு பிரதான நகரேஷு உபலபியந்தே அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அமெரிக்கா கண்டே கேஷுச்சின் நகரேஷு, அமெரிக்கா கண்டத்துல கேஷுச்சின் நகரேஷு, ஒரு சில நகரங்களில் விம்சத்யா த்ரிம்ஷதாவா பூமிகாபிகி, 20 அல்லது 30 அடுக்கங்களால அலங்கரிக்கப்பட்டதான, அதுவும் எப்படியா? அப்ரம் லிஹானின்னு சொன்னா, அப்ரம்னா மேகம், அப்ரம் மேகோ வாரிவாஹா ஸ்தனயுத்னுர்பலாஹகா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அமரத்துல. அப்ரம்னா மேகம், அதை தொடுகின்ற வகையிலே அப்ரம் லிஹானி, மேகங்களை தொடுகின்ற அளவிற்கு 20-30 மாடிக்கே அந்த காலத்துல. அப்ரம் லிஹானி ரம்யானி ஹர்மியானி, ஹர்மியம்னா பவனம், மேகங்களை தொடுகின்ற அளவுக்கு உயர்ந்ததான அழகான பவனங்களால் சமுல்லசந்தி பிரகாசிக்கின்றன. எவைகள்? அமெரிக்கா போன்ற கண்டத்தில் இருக்கக்கூடிய சில நகரங்களில். பாரத வருஷீயேஷு, நம்முடைய பாரத தேசத்துல, நகரேஷு நகரங்களில் கூட, ஏதாதிருஷானி வேஷ்மானி துர்லபான்யேவா, அந்த காலத்துல நம்ம பாரத தேசத்துல இந்த மாதிரி 20-30 அடுக்கங்களை கொண்ட அந்த பவனங்கள் வேஷ்மான் துர்லபான்யேவா, ரொம்ப துர்லபம், ரொம்ப கிடைக்க அரியதா இருந்துதான். தத்ராபி, நகரங்கள்லே அப்படின்னு சொன்னா, கிராமத்துல வேற என்ன சொல்றது? தத்ராபி கிராமேஷு, கிராமங்களில், பிராயேண பெரும்பாலும், குட்டீர கல்பாணி, குட்டீரம் சொன்னா ஒரு குடிசை, கல்பன்னா அதற்கு சமமானதுன்னு அர்த்தம். குட்டீர கல்பாணி, குடிசைக்கு சமமாக இருக்கக்கூடியதான, அல்பியாம் சேவ கிரகாணி, சின்னதா இருக்கக்கூடிய வீடு, மண் வீடா இருக்கும் அல்லது கான்கிரீட் வீடா இருக்கும், ஆனா அதுவும் கூட குடிசை மாதிரிதான் இருக்கும். குடிசைக்கு சமமாக இருக்கக்கூடியதான கிரகாணி நிர்மீயந்தே, நிர்மாணம் செய்யப்படுகின்றன, கட்டப்படுகின்றன. இந்த பேராகிராஃப் படிக்கிறேன். நகராணி நானாவிதைஹி சுதாலிப்தைஹி பவனைஹி உபசோபந்தே பஞ்சஷாபிஹி பூமிகாபிஹி உபநிபத்தானி உன்னதானி பவனானி மும்பா, தில்லி, வாராணசி, காலிகட்ட, மத்ரபுரி பிரபுதிஷு பிரதான நகரேஷு உபலபியந்தே. அமெரிக்கா கண்டே கேஷுச்சின் நகரேஷு 20-30 वा भूमिकाभिः अलङ्कृतानि अभ्रं लिहानि रम्याणि हर्म्यानि समुल्लसन्ति. भारतवर्षीयेषु नगरेषु एतादृशानि वेश्मानि दुर्लभान्येव. तत्रापि ग्रामेषु प्रायेण कुटीरकल्पानि अल्पीयांस्येव गृहाणि निर्मीयन्ते. அடுத்தது சித்திரம் அவலோக்கியதாம், இந்த படத்தை பாருங்கள். என்ன இருக்கு அதுல? நகரஸ்ய ஏகா ரத்யா தத்ர திருஷ்யதே. தத்ர அந்த படத்தில், நகரஸ்ய நகரத்தினுடைய, ஏகா ரத்யா, ரத்யான வீதி, ஏகா ரத்யா திருஷ்யதே, ஒரு ரதம், ஒரு தெருவானது, ஒரு வீதியானது தெரிகிறது. ரத்யாயாக பார்ஷ்வே கேச்சித் கிருஹாஹ சமவலோக்கியந்தே. கிரகம் அப்படின்னு பதம் இருக்கு, கிரகான்னு பதமும் இருக்கு. இது நமக்கு தெரிகிறது இல்லையா? ரத்யாயாக வீதியினுடைய, பார்ஷ்வே இருபுறமும், கேச்சித் கிரகாக ஒரு சில வீடுகள், சமவலோக்கியந்தே தெரிகின்றன. யத்யபி தே நாதீவ உன்னதாக, அவைகள் மிக உயரமானவைகளாக இல்லாத போதிலும், அந்த வீடுகள், படத்துல தெரிகின்ற வீடுகள் மிக உயரமாக தெரியாத போதிலும் எப்படி இருக்கின்றன? சுதா தவலாகா, சுதான்னா சுண்ணாம்பு, சுண்ணாம்பு போல வெண்மையாக இருக்கின்றன. சுதா தவலாகா, சுண்ணாம்பு போல வெண்மையானவைகளாகவும், பவன பிரவேச க்ஷமைஹி வாதாயனைஹி உபேதாகா,
பவன பிரவேசம் அப்படின்னா காற்று உள் நுழைவதற்கு, பவனகான காற்று, பிரவேசகான உள் நுழைதல், அதற்கு க்ஷமைஹி தகுந்தாற் போல் இருக்கக்கூடிய வாதாயனைஹி, வாதாயனம் சொன்னா ஜன்னல், காற்று உள்ளே நுழைவதற்கு தகுந்தாற்போல் இருக்கக்கூடிய ஜன்னல்களை உபேதாக கொண்டவைகளாக. அது மட்டும் இல்ல, சுச்சயகா, சுத்தமானதா இருக்கான் அந்த ஊர்ல. அந்த காலத்து நகரத்துல பில்டிங் சுத்தமா இருந்திருக்கு, எந்த ஒரு பொல்யூஷன் இல்லாம. சுச்சயகா, சுத்தமானவைகளாகவும், சுந்தராஷ்ட, அழகானவைகளாகவும் வர்த்தந்தே இருக்கின்றன. ஏதாதிருஷேஷு கிரகேஷு வசந்தः ஜனாः புறவாச சுலபைஹி ஆமயைஹி ந பரிபூயேரன். எப்படிலாம் இருக்கு பாருங்க. ஏதாதிருஷேஷு கிரகேஷு வசந்தः, இந்த மாதிரியான வீடுகளில் வாழ்ந்து கொண்டு, ஜனாக ஜனங்கள், புறவாச சுலபைஹி, நகரங்களில் வாழ்வதனால் ஏற்படக்கூடிய ஆமயாக அப்படின்னா ரோகாக, ந பரிபூயேரன், அவைகளால் பீடிக்கப்படுவதில்லை அப்படின்னு அர்த்தம். இவர்களுக்கு வியாதியே வரதில்லையா நகரத்துல வசிக்கிறவாளுக்கு, ஏன்னா அவ்வளவு சுத்தமா இருக்கான். நினைச்சு பார்க்கணும் நமக்கு எவ்வளவு பொல்யூஷன் இருக்கு அப்படின்னு. அந்த காலத்து அப்படி இருந்திருக்கு. வெண்மையான பங்களாக்கள், சுத்தமான பங்களாக்கள், சுத்தமான தெரு. அதனால நகரங்கள்ல ஏற்படக்கூடிய வியாதிகள் இல்லாம அதுவும் சுத்தம். அதுலயும் தில்லி முதற்கொண்டு சொல்லியிருக்காங்க. ஆமா, தில்லி அங்கதான் மகா வியாதிகளே வருது, காற்று சுத்தமா சரியில்லைன்னு. அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு. நம்மள வந்து இந்த டைம் டிராவல் அப்படின்னு சொல்ல தெரியுமா, அந்த மாதிரி இந்த புஸ்தகம் அந்த காலத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. அடுத்தது, ரத்யாயாக பரிசரே, வீதியினுடைய சுற்றுப்புறத்தில், கேச்சித்து ஒரு சில, தீபஸ்தானவகா, தீபத்தூண்கள், அந்த வீதியினுடைய அருகில் சுற்றுப்புறத்தில் தீப ஏற்றக்கூடியதான தூண்கள் திருஷ்யந்தே பார்க்கப்படுகின்றன. ஏஷு எந்த தூண்களில், நிஷாமுகே இரவினுடைய ஆரம்பத்தில் அர்த்தம். பிரதோஷோ ரஜனி முகம், பிரதோஷான்னா என்ன தோஷம் அப்படின்னு நினைக்கிறதுல அப்படி கிடையாது, இரவினுடைய ஆரம்பம், அதான் பிரதோஷா. ரஜனி முகம், ரஜனின்னா இரவு, அதனுடைய முகம்னா ஆரம்பம், பிரதோஷோ. அது போல இங்கேயும் அதேதான், நிஷா முகேன்னு சொன்னா அந்த இருட்டு வரக்கூடிய ஆரம்ப காலத்தில், தீபாக பிரஜ்வாலியந்தே, விளக்குகள் ஏற்றப்படுகின்றன அந்த தூண்கள். தேன அதனால், தத்ர அங்கு, ஜனானாம் ராத்திரௌ சஞ்சாரா, ராத்திரியில் நடமாடுதல், சுகரஹா பவதி, சுலபமாக இருக்கும். அத்யத்வே இன்றைய நாட்களில், நகராணி நகரங்கள் பிராயேன பெரும்பாலும் வித்யுத் பிரதீபைஹி உத்யோதந்தே, அதாவது கரண்ட் மின்சாரத்தினால பிரகாசிக்கப்படுகின்றன. முன்னாடி பாக்கிட்டேன்னு சொன்னா தீபத்தை ஏற்றுகிறார்கள்னு சொன்னா, இப்போ அந்த மாதிரி ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா பெரும்பாலும் நகரங்கள்ல இப்போ மின்மயமாக்கப்பட்டதுனால மின் விளக்குகளை எரிகின்றன. வித்யுத் பிரதீபைஹி உத்யோதந்தே, மின்சார விளக்குகளால் பிரகாசம் வருகிறது. நகரேஷு நகரங்களில், கதாகதார்த்தம் செல்வதற்கும் வருவதற்கும், ஜனைஹி ஜனங்களால், விவிதானி வாகனானி உபயுஜ்யந்தே பலவிதமான வாகனங்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. விருஷப சகடம், இந்த காளை மாடுகள் பூட்டிய மாட்டு வண்டி, அல்லது அஸ்வசகடம் குதிரை வண்டி, சர்வசாதாரணம் வாகனம், எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய வாகனங்களாக அந்த காலத்தில் இருந்தன. தனினஸ்து பணக்காரர்களோ, பூயஸ்தயா பெரும்பாலும், பிராயேன மாதிரி பூயஸ்தயா அப்படின்னா பெரும்பாலும், பாশ্চাத்ய தேசியானி, அதாவது வெஸ்டர்ன் இருந்து வந்திருக்கக்கூடியதான அந்த யந்திரங்களுடன் கூடிய யானானி வண்டிகளை உபயுஜ்யந்தே உபயோகிக்கிறார்கள். கிராமேஷு வசதாம் கிராமங்களில் வசிப்பவர்களுக்கு, ஜனானாம் ஜனங்களுக்கு, ஈதிருஷானி சௌகர்யானி துர்லபானி இத்தகையதான சௌலபியம், ஒரு சௌகரியம், இத்தகையதான ஒரு வழிமுறைகள் துர்லபானி கிடைக்க அரியவைகளாக இருக்கின்றன. இந்த 2 பேராகிராஃபையும் படிக்கிறேன். சித்திரம் அவலோக்கியதாம் நகரஸ்ய ஏகா ரத்யா தத்ர திருஷ்யதே
रथ्यायाः पार्श्वे केचित् गृहाः समवलोक्यन्ते यद्यपि ते न अतीव उन्नताः तथापि सुधा धवलाः पवनप्रवेशक्षमैः वातायनैः उपेताः शुचयः सुन्दराश्च वर्तन्ते। एतादृशेषु गृहेषु वसन्तः जनाः पुरवास सुलभैः आमयैः न परिभूयेरन्. இங்க பரிபூயந்தேன்னு இல்லை, பரிபூயந்தேன்னு சொன்னா வியாதிகளை அடைய மாட்டார்கள்னு சொல்லலாம். பரிபூயேரன் அடைவது இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்படி இருந்தால் ஆவதில்லை. ஏன்னா இது விதிலிங்கா இருக்கு இல்லையா, ஒருவேளை மழை வரலாம். அத போல இப்படி சுத்தமாக சுற்றுப்புறங்களை வைத்து கொண்டவர்களுக்கு நகரங்களிலே ஏற்படக்கூடிய வியாதிகள் வராமல் இருக்கலாம் அப்படின்னு சுத்தமா இருக்கணுங்கிறத சொல்றான்னு தெரியாது. रथ्यायाः परिसरे केचित् दीपस्थानवः दृश्यन्ते येषु निशामुखे दीपाः प्रज्वाल्यन्ते तेन तत्र जनानां रात्रौ सञ्चारः सुकरः भवति। अद्यत्वे नगराणि प्रायेण विद्युत्प्रदीपैः उद्योतन्ते। नगरेषु गतागतार्थं जनैः विविधानि वाहनानि उपयुज्यन्ते। वृषभशकटम् अश्वशकटं च सर्वसाधारणं वाहनं। धनिनस्तु भूयस्तया पाश्चात्यदेशीयानि यानानि उपयुज्यन्ते। ग्रामेषु वसतां जनानाम् ईदृशानि सौकर्याणि सुलभानि. இப்போ இதிலிருந்து கேள்விகள். கிராமாபேட்சையா நகரேஷு கீதृशाः சௌகர்ய அதிசயாः வர்த்தந்தே. கேக்குறதா? கேக்குறதா உங்களுக்கு? கேக்குறதுண்ணா கேக்குறதுண்ணா இடையில கொஞ்சம் பஃபர் ஆயிடுது, வேற ஒண்ணும் இல்லைண்ணா. ஓ சரி. இப்போ என்ன கேள்வி வந்ததுன்னு கேட்டா, கிராமத்தை காட்டிலும் நகரங்களில் என்ன மாதிரியான சௌகரியங்கள் அதிகமாக இருக்கின்றன அப்படின்னு சொன்னா நம்மளே கூட யோசிக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ கிராமத்துல வாணிஜ்யம் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு வசதி இல்லை இல்லையா, இப்போ அதெல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். விவசாயஸ்ய வாணிஜ்யஸ்ய வித்யாயாश्च अर्जने सौकर्यातिशयः वर्तते। मनोरञ्जकानि नानाविधानि वस्तूनि लभ्यन्ते। उद्यानानि च वर्तन्ते। एवं गतागतार्थं यानानि वर्तन्ते। इत्येवं बहुविध सौकर्यानि वर्तन्ते கிராமாபேட்சையா அப்படின்னு நம்ம இந்த பாடத்துல வரக்கூடிய விஷயங்களை எடுத்து எழுதலாம். அடுத்தது, நகரேஷு கீதृशानि गृहाणि विद्यन्ते. எத்தகைய வீடுகள் இருக்கின்றன? நகராணி நானாவிதைः சுதாலித்தைः भवनैः उपशोभन्ते भूमिकाभिः उपनिबद्धानि उन्नतानि भवनानि வர்த்தந்தேன்னு போதும், எல்லாம் திருஷ்யந்தே அப்படின்னு போட்டாலே போதுமானது. எல்லா ஊர்ல இருக்குன்னு அந்த அவசியம் இல்லைன்னு தோன்றது. வர்த்தந்தே मुम्बा दिल्ली वाराणसी कालीघट्ट मद्रपुरी प्रभृतिषु प्रधाननगरेषु उपलभ्यन्ते। आफ्रिका खण्डे केषुचित् नगरेषु 20-30 वा भूमिकाभिः अलङ्कृतानि अभ्रम्लिहानि रम्यानि हर्म्यानि समुल्लसन्ति. அதே மாதிரி பின்னாடி சேர்க்கலாம். सुधा धवलाः गृहाः पवनप्रवेशक्षमैः वातायनैः उपेताश्च शुचयश्च सुन्दराश्च गृहाः वर्तन्ते. அடுத்தது, சித்ரே கிம் அவலோக்கியதே. இதுக்கு இந்த முழு பேராகிராஃப் எழுதலாம். அப்படியே சித்திரத்தில் என்ன தெரிகிறது? ஏகா ரத்யா दृश्यते। रथ्यायाः पार्श्वे अत्र दृश्यते। रथ्यायाः पार्श्वे केचित् गृहाः समलोक्यन्ते। यद्यपि ते न अतीव उन्नताः तथापि सुधा धवलाः पवनप्रवेशक्षमैः
वाता जनैः उपेताः शुचजः सुन्दराश्च एतादृशेषु गृहेषु वसन्तः जनाः पुरवास पुरवास சுலபைஹி ஆமயைஹி ந पुरवास பரிபூயேரன். प्रत्यायाः परिसरे केचित् दीपस्थानवः दृश्यन्ते दृश्यन्ते येषु येषु दिशामुखे दिशामुखे दीपाः दीपाः प्रज्वाल्यन्ते तेन तत्र जनानां रात्रौ सञ्चारः सुकरः भवति. सुकरो भवति. अद्यत्वे नगराणि प्रायेण विद्युत् प्रदीपैः उद्योतन्ते. இதுவரையில் அடுத்தது கீதிருஷானி சௌகர்யாணி கிராமேஷு துர்லபானி, எத்தகைய சௌகரியங்கள் கிராமங்களில் கிடைக்க அரியதாக இருக்கின்றன. ग्रामेषु गदागदार्थं जनैः நகரேஷு நகரேஷு कीदृशौ ग्रामेषु दुर्लभानि नम्बोदि ओकेना नगरेषु गतागतार्थं जनैः विविधानि वाहनानि उपयुज्यन्ते वृषभशकटम् अश्वशकटं च सर्वसाधारणं वाहनं धनिनस्तु भूयस्तजा पाश्चात्यदेशीयानि यानानि उपयुज्यन्ते ग्रामेषु वसतां जनानां ईदृशानि सौकर्याणि दुर्लभानि. ஆமா. அடுத்தது வசதி அதிவசதி. நடுவில் ஒண்ணு இருக்கு. பிரயோகம் விபரிணமயதா. என்னது? அத்யத்வே இன்றைய நாட்களில் ஜனாஹா ஜனங்கள் நகராணி அதிவஸ்தும் இச்சந்தி அதிவசித்தும் இச்சந்தி. அத்யத்வே ஜனைஹ நகராஹ நகராணி தான் வரும். நகரம் அப்படிங்கிறது நபும்சகலிங்க சப்தமா இருக்கிறதுனால. ஆனா இந்த இடத்துல அத்யத்வே ஜனைஹி நகரே வசித்தும் ஈஷ்யதே. இந்த ஏன் அப்படின்னு சொல்றேன், வசதி அதிவசதின்னு ரெண்டு பதங்கள் இருக்கு இல்லையா? வசதின்னு வந்தால் கிராமங்களில் வசிக்கிறான், நகரத்தில் வசிக்கிறான்னு சப்தமி பக்தியில் வந்துடும். கிராமே வசதி நகரே வசதி. ஆனா அதிவசதின்னு வந்தால் தித்தியா பக்தி வந்துடும். கிராமம் அதிவசதி. அதனாலதான் இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சட்டம் அதான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதாச்சும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். வசதி அதிவசதி அனயோகோ பிரயோகே விசேஷம் தர்ஷயத்த அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை மனசை வச்சிருந்தா இங்கேயும் அத்யத்வே ஜனாஹா நகராணி அதிவசித்தும் இச்சந்தின்னு நகராணிங்கிறது தித்தியா விபக்தியில இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஜனைஹி நகரே அதிவசித்தும் ஈஷ்யத்தே, விரும்பப்படுகிறது. ஏன்னா அதிவசித்தும் சொன்னா அங்க தித்தியா வந்தாகணும், அதனால நம்ம அதை எழுத முடியாது. அதுக்கு பதிலாக வசித்தும் அப்படிங்கிறது சேர்த்துக்கலாம். கிராமே வசித்தும் ஈஷ்யத்தே ஜனைஹி. அடுத்து சித்ரேஸ்மின் நகரஸ்ய ஏகா ரத்யா திருஷ்யத்தே. சித்திரத்தில் ஒரு வீதியானது தெரிகிறது. சித்ரேஸ்மின் நகரஸ்ய ஏகா ரத்யாஹ ஏகாம் வீதிம் பஷ்யாமஹ, ரத்யாம் பஷ்யாமஹ. ஏன்னா திருஷ்யத்தேன்னு இருக்கு, தெரிகிறது, நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? சித்ரேஸ்மின் நகரஸ்ய ஏகாம் ரத்யாம் பஷ்யாமஹ, ஒரு வீதியை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது ரத்யாயாக பார்ஷ்வே, அந்த தெருவினுடைய அருகில் இருபுறமும் கேச்சித் கிரகாக அவலோக்கியந்தே, ஒரு சில வீடுகள் தெரிகின்றன. ரத்யாயாக பார்ஷ்வே கேச்சித் கிரகாக அங்க அங்கேயும் அதையும் சொன்னோம். காஞ்சன கிரகான்னு பஷ்யாமஹா. ஆமா, ஒரு சில வீடுகளை. கிரகான்னு தித்தியா பக்தி. நம்ம வேதத்துல கூட இந்த புல்லிங்க சப்தம் தான் சொல்லிட்டு இருக்கோம். கிரகான் பத்ரான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தித்தியா பக்தி பகுவச்சனம். கிரக சப்தமானது அங்க புல்லிங்கத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் இங்கே ரத்யாயாக பார்ஷ்வே கானுச்சன கிரகான் வயம் பஷ்யாமஹா. வசதி அதிவசதி அதை நான் பிரசங்கத்துல அதை சொல்லிட்டேன், அதையே சொல்லிட்டேன்.
அடுத்தது கிருத்திய பிரத்யந்தாகா. லிப் அப்படின்னு, லிப்னா லேபனம் அப்படின்னா பூசுதல், தடவுதல், தடவுதல், தேய்த்தல், பூசுதல். பூசுதல். ஓகே. அதுதான் லிம்பதி. லிப்தஹ பிரத்யந்த பிரத்யந்தம். பதம். லிப்தவான். அவது பிரத்யந்த பதம். லிம்பன். சத்ரு பிரத்யந்த பதம். லிப்யமானஹ. ஷாணச் பிரத்யந்த பதம். லிப்த்வா. துவா பிரத்யந்த பதம். விலிப்ய. லெபந்த பிரத்யந்த பதம். லேப்தும். துமன் பிரத்யந்த பதம். லேப்தவ்யம். தவியத் பிரத்யந்த பதம். லேபனீயம். அடியர் பிரத்யந்த பதம். அடுத்தது வசுதாத்து. வசதினா வசிக்கிறான். உஷிதஹ. அப்பிரத்யந்த பதம். உஷிதவான். தவது பிரத்யந்த பதம். வசன். சத்ரு பிரத்யந்த பதம். உஷ்யமானஹ. தவது ஷாணச் பிரத்யந்த பதம். உஷித்வா. வா பிரத்யந்த பதம். அத்யுஷ்ய. லெபந்த பிரத்யந்த பதம். வஸ்தும். அப்போ இந்த வசித்தும்ங்கிறது தப்பு போலக்கு. வஸ்தும் தான் எல்லாத்தையும் வரணும் போலக்கு. நான் அங்க வசித்தும்னு படிச்சேன். வஸ்தும். அதுல வேற வஸ்து வாழும் போட்டிருக்கா போல இருக்கு. புரியல. அவளும் வஸ்து இச்சந்தின்னு தான் போட்டிருக்கா போல இருக்கு. அது போட்டுக்க. நான் மெனக்கட்டு வசித்தும்னு படிச்சேன். அது அப்படியே சொல்லி சொல்லி பழக்கமா எடுத்ததுனால வசித்தும்னு இல்ல, வசித்தும்னு ஒரு பதம் இருக்காங்க பார்த்தோம்னா அப்படியே பழக்கமா இருக்கு. அந்த ஒரு தைரியத்துல சொன்னேன். பாக்குறேன். வசித்தும் வஸ்தும்னு ஒருவேளை 2 விதமாக பிரயோகம் இருக்குமோன்னு தோன்றது. லிஹ்யமானஹா முன்னாடி வந்தது இல்லை அது மாதிரி. ஷானச்சுல லேஹ்யமானஹா லிஹ்யமானஹா அந்த மாதிரி இருக்கான்னு பாக்குறேன். இருக்கு. வஸ்தும் வசித்தும் ரெண்டுமே இருக்கு. ஆனா அந்த தாத்துவா அதுவும் பார்க்கணும். ஏன்னா வசு ஆச்சாதனேன்னு இருக்கு, வாசயத்தின்னு. அதனுடைய துமணந்தமா வசித்தும் இருக்கும் தோன்றது. பதம் இருக்கு, ஆனா இதே அர்த்தத்துல வருமாங்கிறது பார்க்கணும். ஏன்னா வசு ஆச்சாதனேன்னு தாத்து ஒண்ணு இருக்கு, அதையும் வசித்தும்னு வரும். வாசயதி வாசசி இவ விவசானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. வாசயதி நம்ம மந்திரம் கூட அதை வச்சுதான் சொல்லிட்டு இருக்கோம். யுவா சுவாசா ஆஹா அப்படின்னு சொல்றோமா இல்லையா. அந்த வாச பதம் வஸ்திரத்தை சொல்றதுனாலதான் அப்படி. அதனாலதான் வசு ஆச்சாதனேன்னு தாத்து. வாசயதி கட்டுகிறான்னு அர்த்தம். அதுக்கும் வசித்தும் தான் வரும். சரி, பதம் இருக்கு, ஆனா இங்க அந்த வசித்தும்ங்கிறது வருமாங்கிறது நம்ம வையாக்கரனால தான் கேட்கணும். வஸ்தும் அப்படிங்கறத வச்சு படிப்போம். வஸ்தும் வாழ்வதற்குன்னு அர்த்தம், இருப்பதற்கு. அடுத்தது வஸ்தவ்யம். அடுத்தது வசனீயம். அப்புறம் அதிசயனார்த்தகானி விசேஷ ரூபானி. ஏற்கனவே சிலது பார்த்திருக்கோம், அதுக்கு மேல சிலது. விருத்தகான்னா ஜேஷ்டா. ஜியாயான் வருஷியான், அது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெரியவர் அர்த்தம். ஜேஷ்டா வருஷிஷ்டா. அடுத்தது யுவா யவியான் கனியான். யவிஷ்டா கனிஷ்டா, இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அல்பஹா அல்பியான் கனியான். அல்பிஷ்டா கனிஷ்டா, அதை விட பெரிய இன்னும் குறைச்சல், கீழே குறைச்ச வருதுன்னு அர்த்தம். அடுத்தது விம்சதிஹி த்ரிம்ஷத் சத்வாரிம்ஷத் பஞ்சாஷத் ஷஷ்டிஹி சப்ததிஹி அஷீதிஹி நவதிஹி சதம் ஏதைஹி வாக்கியானி ரச்சயதா. அப்புறமா உட்காந்து வாக்கியங்களை எழுத வேண்டியது. ஸோ பர்யாய சப்தங்கள் எதனுடைய இது? முதல்ல நகரங்களுடைய பர்யாய சப்தங்கள். பூஸ்திரீ புரி நகர்யௌவா பத்தனம் புட்டபேதனம். பூஹு, இந்த மயிலாப்பூர் அப்படின்னு சொல்றோமா இல்லையா. பூஹு அப்படிங்கிறது அந்த விசர்க்கம் தானே ரேப்பமா மாறுறது. அப்படியே வச்சா மயிலாப்பூர் அப்படின்னு நிற்கும். பொதுவா ராமர் அப்படின்னு சொல்றோமா இல்லையா. ராமஹால இருக்கிற விசர்க்கம் தான் ரு. அந்த ரு தான் விசர்க்கமா மாறுறது. மாறாம அப்படியே வச்சா ராமர் அப்படின்னு வந்து நிற்கும். அத போல மயிலாப்பூஹு அப்படின்னு சொல்லணும். இது சுத்த சமஸ்கிருதத்துல. அதாவது நான் சொல்றது வந்து அந்த விகுதி சேர்ந்ததுக்கு அப்புறம், விகுதி சேர்ந்து அப்படியே அது மாறாம இருந்தால் பிராகிருதம். அதுதான் மயிலாப்பூர் அப்படின்னு இருவோட முடிக்கிறோம். சரி, ஒண்ணு இல்லை.
நம்ம இத எங்க புரிஞ்சுக்கலாம் தெரியுமா? இப்ப சௌஜன்ய குமாரஹ அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஆமாண்ணா. இது சமஸ்கிருதத்துல பதமா இருக்கு. ஆனா நம்ம எப்படி கூப்பிடுறோம்? குமார் அப்படின்னு கூப்பிடுறோம். எங்கிருந்து வந்தது அந்த இரு? இந்த குமாரஹால இருக்கக்கூடிய விசர்கா இருக்கே, ஆமாண்ணா. இதனுடைய முந்தின நிலை இரு. ஓ. அந்த இரு மாறிதான் விசர்க்கத்தோட வருது. ஆஹா ஓ. அப்படின்னு முடியறது. அந்த இரு தான் விசர்க்கமா மாறுறது. ஹல் ஆனா நம்ம எழுத்து எல்லாமே எப்படி மாறுது? புரியல. ஹல் எழுத்து எல்லாமே அப்படிதான் மாறுறதாண்ணா அப்படி கடைசி மாறுறது இல்லையா? மாறுறதுக்கு முன்னாடி நிலையில என்ன இருக்கோ இருோ அதை அப்படியே சொல்லிவிடுறோம். அதனால சௌஜன்ய குமார் இருன்னு கூப்பிடுறோம். அத போல மயிலா இதுக்காக சொல்றேன்னா மயிலா பூஹு அதுதான் பூர்ண ஆயிடுத்து. மயிலா பூஹுங்கிறது சமஸ்கிருத பதம். அந்த பதம் தான் இங்க பாருங்க. பூஹு புரி இது அப்படியே இருக்கு. புரி அப்படின்னா அப்படியே இருக்கு. மயூரபுரி அது அப்படியே இருக்கு. ஆனா பூஹு மட்டும் பூஹுன்னு விசர்க்கத்தோட சொல்லாத இருவோட சொல்லிட்டு இருப்போம். பூஹு புரி நகரி பத்தனம் புடஹா இப்படின்னு இப்படி 5 பேர் இருக்கு. பத்தனம் புட பேதனம்னா பேதனம் அதோட பேர்ல அதுல இருக்கக்கூடிய ஒரு வகைன்னு அர்த்தம். புட்டம்ங்கிறது ஒரு ஆமா. பத்தனம் புட பேதனம் இருக்கு. ஆனா அந்த பேதனம்ங்கிறது அந்த அர்த்தத்தை வராது. பூஹு புரி நகரி பத்தனம். ஆமா. புடபேதனம்னு பேதனம்ங்கிற அர்த்தத்துல அந்த பேதனம்ங்கிறது நகரத்தை சொல்றதுக்காக வரல. அடுத்தது ஆபனஹ. ஆபனஹன கடை. ஆபனஸ்து நிஷத்யாயாம் விபனி பன்யவீதிகா. ஆபனிஹி நிஷத்யா விபனிஹி பன்யவீதிகா. இதெல்லாம் கடைய சொல்லக்கூடியது. அடுத்தது அப்ப கடைங்கிறது கடை வீதியை சொல்றது. கடை தெருவை சொல்றது. ஆமா. அடுத்தது சுந்தரம் அழக சொல்றது. சுந்தரம் ருச்சிரம் சுஷமம் சாது சோபனம் 5. காந்தம் மனோகரம் ருச்சியம் மனோஜம் மஞ்சு மஞ்சுளம். அப்படி பார்த்தா மனோரமம் சுந்தரம் ருச்சிரம் சுஷமம் சுந்தரம் சாது ருச்சிரம் சுஷிமம் சாது சோபனம் 5. காந்தம் மனோரமம் ருச்சியம் மனோஜம் 11 தான் வருது. 12 போட்டுக்கானா. இதோட இந்த பாடம் முடியுது. இன்னைக்கு நம்ம இதோட நிறுத்திப்போம். வாகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர்பிரம்மா குருர்விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः.